Hello, welcome to CA Inter Auditing classes, and this is chapter number 8, and we're going to see about the audit report. Okay, see, first of all, when we talk about audit report அப்படின்னு நம்ம பேசும்போது audit report தான் நம்ம audit பண்ணுறதுக்கான மேஜரான கோலே. ஓகே, ஸோ நம்ம எதுக்காக audit பண்ணுறோம்? நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, லைக் 4 lakh ஷேர் ஹோல்டர்ஸ் கூட இருப்பாங்க ஒரு கம்பெனிக்கு. அவ்வளோ ஷேர் ஹோல்டர்ஸும் அவங்களோட ஹார்ட் ஏர்ன்டு மணியை ஒரு கம்பெனிக்காக கொடுத்துருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஷேர் கேபிட்டலில். ஸோ அந்த ஷேர் கேபிட்டலை வச்சு தான் கம்பெனி ரன் ஆகுது. ஸோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற 4 லட்சம் ஷேர் ஹோல்டர்ஸும் வந்து பிஸ்னஸ் ரன் பண்ண முடியாது, பிகாஸ் அவங்களுக்கு தனித்தனியாக வேலை இருக்கும். ஒருத்தர் டீச்சர் வேலைக்கு போவாங்க, ஒருத்தர் பேங்க்குக்கு போவாங்க, ஒருத்தர் இட்ஸ் லைக் யூ ஹேவ் அ லாட் ஆஃப் ஒர்க். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு ப்ரொஃபஷனில் இருப்பாங்க. அவங்கவுங்க தினசரி மார்னிங் 9 ஈவினிங் 5 o'clock வரைக்கும் எல்லாரும் வேலைக்கு போவாங்க. அவங்க சம்பாரிச்சதில் மாதம் 10,000 ரூபாவோ 20,000 ரூபாவோ ஏதோ ஒரு அமௌண்ட் எடுத்து ஒரு ஷேர் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய கம்பெனியோட ஒரு ஷேராக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இவங்கெல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸ். இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தினம் காலைல 9 மணிக்கு அவங்கவுங்க ஆஃபீஸ் வேலை இருக்கும், அவங்க அதை தான் பார்க்க முடியுமே தவிர இந்த கம்பெனியில் அவங்க கொடுத்த அந்த 10,000 ருபீஸை இவங்க ஒழுங்காக வந்து யூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு தினம் வந்து பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஷேர் ஹோல்டர்ஸோட வேலையே கிடையாது. பட் இவ்வளோ ஹார்ட் ஏர்ன்டு மணியை ஷேர் ஹோல்டர்ஸ் ஒரு கம்பெனியை நம்பி போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸுக்காக ஒரு நியாயம் பண்ணணும், தட் இஸ் ப்ராப்பராக பிஸ்னஸ் பண்ணணும். அட் எண்ட் ஆஃப் த டே மொத்த கணக்குமே வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணணும். எஸ், நீங்களோட ஹார்ட் ஏர்ன்டு மணியை தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் பிஸ்னஸ்க்கு, நாங்கள் அதை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கன்னு அவங்க என்ன பண்ணணும், கணக்கை கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். அப்படி அந்த கம்பெனிக்கு தான் முழுக்க பொறுப்பு இருக்குது அந்த கணக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு. தட் இஸ் அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய that is preparation and presentation of financial statements. So இங்கே financial statements அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, பேலன்ஸ் ஷீட்டு, இன்னும் என்னென்ன சப்ளிமெண்ட்ரி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கோ எல்லாமே புட் டுகெதர் தான் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் இருக்குது, அந்த கம்பெனிக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது. பட் அந்த பொறுப்பு அவங்க சரிவர செய்கிறாங்களா இல்லையான்னு நம்ம கண்டிப்பாக செக் பண்ணணும், பிகாஸ் எவ்வளோ லட்சம் பேரோட பணம் இதில் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ இதை மேனேஜ் பண்ணக்கூடிய பீப்புள் ஒரு 10-12 பேர், ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸு. அங்கே இந்த மேனேஜ்மெண்ட்டை லைக் ஹவு டு யூ கால், இது மேனேஜ்மெண்ட்டை லீட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸிக்யூட்டிவ் போர்டு ஆர் மேனேஜர்ஸ், இந்த மாதிரி ஒரு 100 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ்ன்னு. இந்த 100 பேர் தான் இந்த கம்பெனி ஃபுல்லாக ரன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது வாட் இஃப் இந்த மேனேஜர்ஸோ இல்லை இந்த எக்ஸிக்யூட்டிவ் போர்ட் மெம்பர்ஸோ இல்லை இந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணக்கூடிய இந்த தோஸ் சார்ஜ்டு வித் கவர்னன்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இவங்களுக்கு தான் இதை கவர்ன் பண்ணக்கூடிய பொறுப்பை நம்ம கொடுத்துருக்கோம், டு தோஸ் சார்ஜ்டு வித் கவர்னன்ஸ்ன்னு சொல்லுவோம். இவங்க எல்லாரும் சேர்ந்து இதை சரிவர செய்யாமல் விட்டுட்டா வாட் வில் ஹேப்பன், பிகாஸ் இந்த மேனேஜ்மெண்ட்டை ரன் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க கம்ப்ளீட்டாக ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நியாயம் பண்ணுற மாதிரி எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுவாங்களா, இல்லை அவங்கவுங்களுக்கு ப்ராஃபிட் வந்தால் போதும், கமிஷன் வந்தால் போதும்னு அங்கங்கே ஏதாவது வந்து பயஸ்டாக ஏதாவது செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் கஷ்டப்பட்டு பணம் போட்ட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு யார் பதில் சொல்கிறது? ஸோ இதான் வந்து கான்செப்ட். இப்போது ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு மேனேஜ்மெண்ட்டுக்கு இருக்குது. அப்படி அந்த மேனேஜ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிற அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு நிஜமாகவே ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ கொடுக்குதா, ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ கரெக்டாக கொடுக்குதா அப்படின்னு பார்த்து சைன் பண்ண வேண்டிய பொறுப்பு ஒரு ஆடிட்டருக்கு இருக்குது. ஸோ ஆடிட்டர் என்ன பண்ண போகிறோன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய P&L, பேலன்ஸ் ஷீட்டு, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ்னு எல்லா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸையும் எடுத்து அதில் கண்டெயின் ஆகிருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் உண்மைதானா, ஓகேவா, உண்மைக்கு புறம்பா ஏதாவது இருக்கா, இல்லை ஏதாவது அங்கே ஃப்ராட் இருக்கா, எரர் இருக்கா, என்ன இருக்குது ஏது இருக்குன்னு பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு அவர் ஒரு ஒப்பீனியனை சொல்வார். இந்த ஒப்பீனியன் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஒப்பீனியனை அவர் எப்படி கொடுப்பாருன்னா ஒரு ரிப்போர்ட்டில் எழுதி கொடுப்பார், ரிட்டர்ன் ரிப்போர்ட்டாக கொடுப்பார். இந்த ரிட்டர்ன் ரிப்போர்ட்டை அவர் எப்படி ஏற்பாடு பண்ணுவார், எப்படி வந்து அவர் கொடுப்பார் அப்படின்னு கேட்டால் அவர் ஆடிட் பண்ணதை வச்சு கொடுப்பார். அவர் ஆடிட் பண்ணும்பொழுது அவருக்கு நிறைய ஆடிட் எவிடன்ஸ் கிடச்சிருக்கும். அந்த ஆடிட் எவிடன்ஸ் வச்சு அவர் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருப்பார், ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பார். ஸோ ஹி வுட் கம் டு அ கன்க்ளூஷன் பேஸ்ட் ஆன் தி ஆடிட் எவிடன்ஸ். இந்த ஆடிட் எவிடன்ஸை பேஸ் பண்ணி ஒரு கன்க்ளூஷன் வந்திருக்கார் இல்லையா, அதை வச்சு தான் ஆடிட் ரிப்போர்ட்டில் அவர் தன்னோட ஒப்பீனியனை சொல்ல போகிறார். ஸோ இதுதான் வந்து ஒரு அப்ஜெக்டிவ் ஆஃப் தி ஆடிட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆடிட்டரோட மெயின் ஜாப் என்ன அப்படின்னா டு கிவ் ஒப்பீனியன். ஸோ ஒப்பீனியனை கொடுக்கணும்னா அவருக்கு முதல்ல அந்த ஒப்பீனியன் என்னன்றது தெரியணும் இல்லையா. ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் தி ஒப்பீனியன் இந்த மைண்ட் ஆஃப் அன் ஆடிட்டர், ஒரு ஆடிட்டர் மைண்டில் ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை
பற்றின ஒரு அபிப்பிராயம் வரணும். அதுக்கப்புறம் தான் அது ஒப்பீனியனாக அவர் கொடுக்க முடியும். ஸோ அபிப்பிராயம் அப்படின்னு சொல்லும்பொழுது அது எப்படி வரும்? நிறைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும்ல, லைக் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும், நிறைய டேட்டா, நிறைய டிரான்சாக்ஷன்ஸு, ஈவெண்ட்ஸு நிறைய இருக்கும். இதெல்லாம் எடுத்து அதோட அக்யூரஸியை, அதோட அரித்மெட்டிக்கல் அக்யூரஸி, அது நடந்திருக்கா இல்லையா, அது கரெக்டாக முழுக்க முழுக்க ஒரு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பர் டே 208 டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு சேல்ஸ்னால் மொத்தமாக 208 டிரான்சாக்ஷனுமே ரெக்கார்ட் ஆயிருக்கா? 208 டிரான்சாக்ஷன்லையுமே இப்போ நீங்கள் ஒரு பழக்கடை வச்சுருக்கீங்கன்னா ஆப்பிளோட ப்ரைஸ் 260னா 260 எல்லா டிரான்சாக்ஷன்லையும் கரெக்டாக யூனிட் ப்ரைஸ் மென்ஷன் ஆயிருக்கான்னு ஏகப்பட்ட விஷயங்களை ஆடிட்டர் செக் பண்ண வேண்டியது இருக்கும். இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் அவர் தன்னோட ஃபைனலான ஒரு டெசிஷனை சொல்வார். பேசிக்காக இப்படி தான் வந்து நம்ம ஒரு சப்ஜெக்டை படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ ரிப்போர்ட்டிங்னா ஏன் ரிப்போர்ட்டிங்? ஸோ ரிப்போர்ட்டை சொல்லும்பொழுது டெஃபினட்டாக இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இங்கே, அப்ஜெக்டிவ் ஆஃப் தி ஆடிட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா டு எக்ஸ்பிரஸ் கிளியர்லி அண்ட் அப்ராப்ரியேட் மாடிஃபைடு ஒப்பீனியன். ஸோ இதில் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வரும். ஸோ நம்பர் 1 வந்து அன்மாடிஃபைடு ஒப்பீனியன், நம்பர் 2 வந்து மாடிஃபைடு ஒப்பீனியன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அன்மாடிஃபைடு ஒப்பீனியன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அன்மாடிஃபைடு ஒப்பீனியன். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மாடிஃபைட்லாம் படிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன கற்றுக்கணும் அப்படின்னா ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதே மாதிரி ட்ரூ அண்ட் கரெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்ன ட்ரூ அண்ட் கரெக்ட், ட்ரூ அண்ட் ஃபேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரூ அண்ட் கரெக்ட் அப்படிங்கிறது ஒரு ரூபா கூட கம்மியாகவும் கூடவும் இருக்கக்கூடாது. எல்லாமே அப்படியே பர்ஃபெக்டாக அக்யூரேட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ட்ரூ அண்ட் கரெக்ட். ஓகே, இதுதான் ட்ரூ அண்ட் கரெக்ட். இந்த ட்ரூ அண்ட் கரெக்டை எப்போ உங்களால் வந்து சொல்ல முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதோ ஒன்று செக் பண்ணுறீங்க, அப்பா இதில் இருக்கிறதெல்லாம் உண்மை கரெக்டாக இருக்குப்பா, ஒரு ரூபா கூட கூடவும் இல்லை கம்மியும் இல்லை அப்படின்னு உங்களால் எப்போ சொல்ல முடியும் அப்படின்னா, ஒரு 1000 டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்குன்னா அந்த 1000 டிரான்சாக்ஷன்ஸையுமே நீங்கள் செக் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த ட்ரூ அண்ட் கரெக்ட், எஸ் இது ட்ரூ அண்ட் கரெக்டா இல்லையா அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு முடியும். விச் மீன்ஸ் ஒரு பெரிய ரிலையன்ஸ் ஜியோ மாதிரி ஒரு பெரிய கம்பெனி எடுத்துக்கிறீங்க, அங்கே ஒரு 3 lakh டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்குன்னா அந்த 3 lakh டிரான்சாக்ஷன்ஸையுமே எடுத்து செக் பண்ணி பார்த்து எதையுமே மிஸ் பண்ணாமல் பக்காவாக ஃபுல் செக்அப் பண்ணிங்கன்னா யூ வில் எண்ட் அப் வித் an opinion whether it is all true and கரெக்டாக இருக்கா இல்லை ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா. அது லைக் 1 or 2 ரூபி கூட இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகாமல் அந்த அளவுக்கு அப்படி பிக்சர் பர்ஃபெக்டாக இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். பட் ஆடிட் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்ம எல்லாருமே ப்ரீ அஸ்யூம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஆடிட் அப்படிங்கிறது ஒரு 1000 டிரான்சாக்ஷன்ஸ் ஒரு கம்பெனியில் நடந்திருக்குன்னா அந்த 1000 டிரான்சாக்ஷன்ஸையும் ஒரு ஆடிட்டரால் செக் பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட். அண்ட் அவர் நிறைய கம்பெனி ஆடிட் பண்ணிட்டு இருப்பார், எல்லா கம்பெனியில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் லைக் ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷன் கோ த்ரூ பண்ண முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு 1000 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குன்னா ஒரு 300 டிரான்சாக்ஷன்ஸை செக் பண்ணலாம். ஸோ அவர் ஃபிக்ஸ் பண்ணுவார் எத்தனை பர்சன்ட் ஃபிக்ஸ் பண்ணால் எத்தனை பர்சன்ட் நம்ம செக் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் சாம்பிளிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அவுட் ஆஃப் 100% ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் மேபி அவர் ஒரு பர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணி 50% செக் பண்ணலாம், 30 செக் பண்ணலாம், இல்லை ஒரு 40% செக் பண்ணலாம், இட் டிபெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்டீஸ், ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம், ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஆடிட்டர் ஆடிட் சாம்பிளிங் மெத்தட் மூலிமா ஒரு கம்பெனியோடைய டிரான்சாக்ஷன்ஸ், ஈவெண்ட்ஸு, அங்கே இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை அவர் செக் பண்ணுறாரு. அதனால் அவரால் ட்ரூ அண்ட் கரெக்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவரால் கொடுக்க முடியாது பிகாஸ் 100% ஆஃப் எவ்ரி திங் கேனாட் பி செக்ட் பை தி ப்ராசஸ் ஆஃப் ஆடிட். ஸோ ஆடிட் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ப்ரொஃபஷ்னலி குவாலிஃபைடு பர்சன் உங்களுக்கு வந்து ஆடிட் சாம்பிளிங் டெக்னிக் மூலியமா உங்களுக்கு ஆடிட் ஒப்பீனியன் கொடுக்க போகிறாங்க. ஸோ இங்கே ட்ரூ அண்ட் கரெக்ட் இஸ் நாட் பாசிபிள். அதனால நம்ம கொடுக்க போகிற ஒப்பீனியன் எப்படி இருக்குன்னா, to the best of our knowledge and to the best of the audit evidence obtained from the process of audit, நாங்கள் சொல்ல வரது என்னன்னா, okay, it gives a true and fair view. It's fair enough. Okay, நான் பார்த்த வரைக்கும் ஒன்றும் பெருசாக மேஜராக ஒன்றும் மிஸ்டேக்ஸ் இல்லை. அங்கங்கே மேபி உங்களுக்கு 10,000 20,000 அந்த மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது, பட் தட்ஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் தி லைக் என்டையர் பிக்சர் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். பார்க்கும்போது இந்த 10,000 or 5,000 லைக் சின்ன சின்ன மிஸ்டேட்மெண்ட்ஸ் அங்கங்கே இருக்குது. ஸோ இந்த மிஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் நாட் பிக். ஓகே, இட்ஸ் ஓகே, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த ட்ரூ அண்ட் ஃபேர் வியூக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்னன்றது அர்த்தம் புரிஞ்சாச்சு. ஓகே, இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து தி டாக்கிங் அபவுட் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் தி ஆடிட்டர். ஒரு அப்ஜெக்டிவ் ஆஃப் தி ஆடிட்டர், ஆடிட்டரோட அப்ஜெக்டிவ் என்ன தெரியுமா? 2 விஷயம். இந்த 2 பாயிண்ட்ஸ் வந்து இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சொல்லணும். ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ தோஸ் பாயிண்ட்ஸ். ஓகே, இங்கே கூட இருக்கு, வில் see this. ஸோ ஒரு ஆடிட்டரோட மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, he has to obtain reasonable assurance
about whether the financial statements as a whole are free from material misstatement, whether due to fraud or error. And he has to make sure whether the financial statements are prepared in all material respects in accordance with applicable financial reporting framework. See, இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு ஆடிட்டரோட மெயினான ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ஒரு ஆடிட் ஒப்பீனியன் அவர் கொடுக்கணும். ஆடிட் ஒப்பீனியன் அவர் கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு என்ன தேவை? அவருக்கு முதல்ல ஒரு ரீசனபிளான அஷூரன்ஸ் தேவை. லைக் எப்படி சொல்கிறதுனா ஒரு நிறைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம் எடுத்து புரட்டி பார்க்கும்போது அவருக்கே ஒரு 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 ஃபீலிங் வரணும். எஸ், எவ்ரி திங் இஸ் ஃபைன், எங்கேயும் பெருசாக எரர் இல்லை, எதுவும் ஃப்ராட் இல்லை. சின்ன சின்னதாக அங்கங்கே மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்க தான் செய்யும். எந்த இதுவாக இருந்தாலும் எல்லாமே பிக்சர் பர்ஃபெக்டாக இருக்காது. சில மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம். பட் அந்த மிஸ்டேட்மெண்ட்ஸ்னால பெரிய அளவில் ஆன் த ஹோல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து மெட்டீரியலி ஒரு 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 ஷேர் ஹோல்டரையோ ஒரு ஸ்டேக் ஹோல்டரையோ பாதிக்கிற அளவுக்குலாம் பெருசாக எதுவுமே இல்லை. ரொம்ப சில்லியாக ஒன்று ரெண்டு அங்கே இருக்கும், அவ்வளோதான். பட் மேஜராக எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்களா, அந்த மேஜராக எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் மெட்டீரியலி எதுவும் மிஸ்டேக் ஆகலை அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதுக்கு தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா obtain reasonable assurance. யாரு ஒரு ஆடிட்டருக்கு he should obtain the reasonable assurance என்னென்ன about whether the financial statement taken as a whole, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மொத்த உருவமாக ஆன் த ஹோல் பார்க்கும் பொழுது இட் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் எதுலேருந்து விடுபட்டிருக்கணும்? அது இட் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். அதாவது மேஜரான எந்த மிஸ்டேட்மெண்ட்டும் இருக்கக்கூடாது, அதுலேருந்து ஃப்ரீயாக இருக்கணும். யார்? இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் டேக்கன் அஸ் அ ஹோல். ஓகேவா? அந்த மிஸ்டேட்மெண்ட், அதாவது அந்த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் ஃப்ராடாலேயோ எரராலேயோ கூட நடந்திருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி ஃப்ராடாலேயோ எரராலேயோ எந்த ஒரு மேஜர் மிஸ்டேட்மெண்ட்டும் நடக்காத அளவுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆன் த ஹோல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு சிச்சுவேஷனை நம்ம வந்து எஸ், திஸ் இஸ் த சிச்சுவேஷன், இங்கே வந்து மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் ஓகே இஸ் நாட் தேர், வெதர் இட் இஸ் டியூ டு ஃப்ராடோ எரரோ. ஆனால் அப்படி ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இங்கே நடக்கலை அப்படிங்கிற அந்த ஒரு அஷூரன்ஸ் வந்து யாருக்கு கிடைக்கணும்? ஆடிட்டருக்கு கிடைக்கணும். ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆடிட் பண்ணும்போது ஓகே, அந்த ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆடிட் பண்ணும்போது இஃப் ஹி கெட்ஸ் தட் ரீசனபிள் அஷூரன்ஸ் தென் ஹி கேன் கிவ் ஹிஸ் ஒப்பீனியன். அப்போ அவரோட ஒப்பீனியன் எப்படி இருக்கும்? அவர் என்ன சொல்வார்? டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் ஓகே அண்ட் வித் த ஆடிட் எவிடன்ஸ் அப்டெயின்ட் we hereby declare that the financial statements of so and so company reflects a true and fair view ன்னு சொல்லிடுவார். அவ்வளோதான், ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எவ்ரிதிங் இஸ் ஃபைன்னு சொல்லிடுவார். ஓகே, பட் இந்த ரீசனபிள் அஷூரன்ஸ் கிடைக்கிறதுல ஆடிட்டருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அவருக்கு ஃபீல் ஆகுது மேஜராக ஏதோ மிஸ்டேட்மெண்ட் உள்ளே இருக்குது அப்படின்னு அவருக்கு ப்ராப்ளம் தோணிடுச்சுன்னு சொன்னால் அவரால் கம்ப்ளீட்டாக அந்த ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ கொடுக்குதுன்னு அவரால் சொல்லவே முடியாது. அவர் என்ன சொல்லிடுவார்? இல்லை இல்லை, இங்கே ப்ராப்ளம் இருக்குது, அங்கே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஸோ ஒரு ஆடிட்டருக்கு மேஜராக ஃபர்ஸ்ட்டு தேவையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ரீசனபிள் அஷூரன்ஸ் தான். ஸோ இந்த வார்த்தையை நீங்கள் மறக்கவே மறக்காதீங்க, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Reasonable assurance. Okay, he has to obtain reasonable assurance. Who has to obtain? The auditor has to obtain reasonable assurance. Okay, that the financial statements taken as a whole are free from மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்னா மேஜராக எந்த இதுவும் ஆகலை, மெட்டீரியலி ஒரு ஷேர் ஹோல்டரை பாதிக்கிற அளவுக்கு எதுவும் அங்கே நடக்கலை. ஸோ இட்ஸ் ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் வெதர் டியூ டு அது ஃப்ராடாலேயோ எரர்னாலேயோ, வெதர் டியூ டு ஃப்ராட் ஆர் எரர். இதுதான் நம்மளோட மேஜரான ஆப்ஜெக்டிவே, ஃப்ராட் ஆர் எரர். ஸோ இந்த லைனை நீங்கள் மறக்கவே கூடாது. ஓகே, ஸோ இதுதான் மேஜர். இது இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? ஒரு அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஆடிட்டரே ஃபர்ஸ்ட் என்னது? டு ஃபார்ம் அன் ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணணும்னா ஒரு ஆடிட்டருக்கு இது ரொம்ப அவசியம். To obtain reasonable assurance, the financial statements taken as a whole are free from material misstatement, whether due to fraud or error. இது வந்து ரொம்ப இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லைன்ஸ். நம்ம ஆடிட்டில் எழுத போகும்போது இந்த லைன் எப்போதுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அது தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளால ஃபார்மிங் அண்ட் ஒப்பீனியன் அண்ட் ரிப்போர்ட்டிங் ஆன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பண்ண முடியும். ஆனால் அதே மாதிரி அவங்க அடுத்தது என்ன சொல்கிறாங்க? இல்லை நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. மாடிஃபைடு ஒப்பீனியன் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் ஒன்று இருக்கும். அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் அப்படின்னா ரீசனபிள் அஷூரன்ஸ் நம்ம கிடச்சிருச்சு, தட் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம என்ன சொல்லிட்டோம்? கிளியராக க்ளீன் ரிப்போர்ட்னு ஒன்று கொடுப்போம். க்ளீன் ரிப்போர்ட், எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட். ஸோ இட் கிவ்ஸ் அ ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ. அதுதான் க்ளீன் ரிப்போர்ட்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் தான் அன்மாடிஃபைடு ரிப்போர்ட்.
அப்போ இந்த மாடிஃபைட் ரிப்போர்ட்னா என்ன? மாடிஃபைட் ரிப்போர்ட்டுங்கிறது சம்திங் இஸ் ராங், எதுவுமே சரியா இல்லை, அந்த எதுவுமே சரியா இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் தப்பாக இருக்குது, இல்லை ஃபுல்லாகவே தப்பாக இருக்குது, இல்லை என்னால் ஒப்பீனியனே சொல்ல முடியல, நான் கேட்டுகிட்டே இருக்கேன், அவங்க எனக்கு டாக்குமெண்ட்ஸே கொடுக்கலப்பா. இது எப்படி வரும்? டிஸ்க்ளைமர் எப்போ வரும்? டிஸ்க்ளைமர்னா இதுக்கு நான் பொறுப்பு இல்லை, பொறுப்பு துறப்புன்னு போடுவாங்கல்ல, நம்ம வந்து நாடகம்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பேஜில் போடுவாங்க பொறுப்பு துறப்பு, அதுதான் டிஸ்க்ளைமர். என்னால் ஒப்பீனியனே கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம ஒப்பீனியன் எதை வச்சு கொடுப்போம்? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நமக்கு கம்பெனி கொடுத்துருவாங்க, அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் டேக்கன் ஆஸ் அ ஹோல். அப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு P&L இருக்கும், பேலன்ஸ் ஷீட் இருக்கும், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், இதெல்லாம் சேர்ந்து தானே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து டேக்கன் ஆஸ் அ ஹோல் வந்து ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கணுமா? ஆனால் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்தா தானே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதில் P&L கொடுக்க மாட்டாங்க, பேலன்ஸ் ஷீட்டை கொடுக்க மாட்டாங்க, இல்லை இன்வென்ட்ரியை ஃபிசிக்கலி நம்ம போய் எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணுறதுக்கு நம்மளால அலோவ் பண்ண மாட்டாங்க. சேல்ஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு சரி ஓகே, யாரெல்லாம் நம்மக்கிட்ட பொருள் வாங்கியிருக்காங்க அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தா அவங்கக்கிட்ட பேச விட மாட்டாங்க. நமக்கு தேவையான ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை அவங்க நம்மக்கிட்ட கொடுத்தா தான் நம்ம ஆடிட்டே பண்ண முடியும். நம்ம கேட்குற எந்த டாக்குமெண்ட்டையுமே அந்த மேனேஜ்மெண்ட் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்கவே இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ 80% நமக்கு எல்லாம் கொடுத்துட்டாங்க, இப்போ டாக்குமெண்ட்ஸ் 20% தான் கொடுக்கலன்னா ஓகே, அப்போ கூட கஷ்டம் தான். பட் நான் சொல்ல வரது வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பிகினராக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்ம கேட்குற டாக்குமெண்ட்ஸ் அவங்க கொடுக்கவே இல்லை, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸே கொடுக்கலன்னா அப்புறம் என்னால் எப்படி வந்து ரிப்போர்ட் கொடுக்க முடியும்? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு தெரியாதுப்பா, ஐ டு நாட் எக்ஸ்பிரஸ் ஒப்பீனியன் நம்ம சொல்லிடணும். ஓகே, வி டு நாட் எக்ஸ்பிரஸ் ஒப்பீனியன் சொல்லிடுவாங்க. இந்த அட்வர்ஸ் ரிப்போர்ட் என்ன தெரியுமா? நம்ம கேட்குற எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுப்பாங்க, எல்லா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸும் நமக்கு கொடுப்பாங்க, நம்ம ஆடிட்டும் பண்ணி பார்ப்போம். ஆடிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சிடும் மேஜர், அதாவது மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் அங்கே இருக்கும், நடந்திருக்கும். அதனால நம்ம என்ன சொல்லுவோம், அட்வர்ஸ் ஒப்பீனியன் கொடுத்துருவோம். adverse opinion, it's not good. In the report, I mean like in the financial statements, it's not it is not free from material misstatement, it is actually materially misstated, major misstatement இருக்குன்னு சொல்லிடுவோம். அதுதான் adverse. குவாலிஃபைட்னா எப்படி இருக்கும்னா, குவாலிஃபைட் எப்படி தெரியுமா இருக்கும்? இன்வென்ட்ரி செக் பண்ண போனோம், இன்வென்ட்ரி மட்டும் செக் பண்ணவே விடல, ஆனால் மற்ற எல்லாமே கரெக்டாக இருக்கு, ஆனால் இது மட்டும் என்னமோ ஒரு ப்ராப்ளமாகவே இருக்குப்பா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் குவாலிஃபைட். எவ்ரிதிங் இஸ் ஃபைன் எக்ஸப்ட் திஸ், அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா குவாலிஃபைடு ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒவ்வொரு ஹெட்டிங்குமே அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து கிளியராக ரொம்ப இன் டீட்டெயிலாக ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ வாட் இஸ் குவாலிஃபைடு, வாட் இஸ் அட்வர்ஸ், வாட் இஸ் டிஸ்க்ளைமர். ஓகே, அண்ட் தென் அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம ரிப்போர்ட் கொடுக்கும்போது அதில் வந்து EOM அப்படின்னு ஒன்று எழுதுவோம், என்னென்னா எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப் அண்ட் அதர் மேட்டர் பேராகிராஃப் அப்படி சொல்லிட்டு 2 ஹெட்டிங் இருக்கும். அதை வந்து நம்ம ஆடிட் ரிப்போர்ட்டில் நம்ம கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுவோம், அதை பற்றியும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் தான் நம்ம வந்து இந்த சாப்டரில் we are going to deal with. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி மேனேஜ்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான், ஒரு கம்பெனியை நடத்துகிற நிர்வாகத்தினுடைய பொறுப்பு தான் ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அது ஒரு காலமும் ஆடிட்டரோட பொறுப்பு கிடையாது. அதே மாதிரியே அந்த மேனேஜ்மெண்ட்டோட இன்னொரு முக்கியமான பொறுப்பு என்ன அப்படின்னா, அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ப்ராசஸ், அக்கௌண்டிங் ப்ராசஸ், ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், இது எல்லாத்தையுமே சரிவர பண்ணுறதுக்கு அவங்க தான் உள்ள இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒன்றத்தை வடிவமைக்கணும். அதாவது டிசைன் பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை செக் பண்ணணும், மானிட்டர் பண்ணணும், அதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் பண்ணணும். இந்த எல்லாமே இன்டர்னல் கண்ட்ரோல் ரிலேட்டடாக இருக்கிற எல்லாத்தையுமே மேனேஜ்மெண்ட் தான் பொறுப்பேற்று நடத்தணும். ஸோ மேனேஜ்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே இந்த 2 ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ரைமரியாக இருக்கும். நம்பர் 1 என்ன அப்படின்னா, ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அ மேனேஜ்மெண்ட். நம்பர் 2 என்ன அப்படின்னா, இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படிங்கிற அந்த சிஸ்டத்தை, அந்த இன்டர்னல் கண்ட்ரோலோட டிசைனிங், இம்ப்ளிமெண்டேஷன், மானிட்டரிங் ஆஃப் இட், இது எல்லாமே ஓகே யாரோட பொறுப்புன்னு கேட்டால் மேனேஜ்மெண்ட்டோட பொறுப்பு தான். ஆடிட்டர் இதில் என்ன பண்ணுவாருன்னா, ஆடிட்டர் when he comes to audit, அவரோட பொறுப்பு என்னன்னா, இன்டர்னல் கண்ட்ரோல் ஒர்க் ஆகுதா இல்லையா, அதோட டிசைன் கரெக்டாக இருக்கா இல்லையா, இல்லை இன்டர்னல் கண்ட்ரோலோட டிசைனில் வந்து ஏதாவது வீக்னஸ் இருக்கா, என்ன எதுன்னு அவர் செக் பண்ணுவார். ஏன் அவர் செக் பண்ணுறாரு அப்படின்னா, இன்டர்னல் கண்ட்ரோல் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக அவர் அதை பண்ணலை. இன்டர்னல் கண்ட்ரோல் எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்து அதில் எந்த ப்ராப்ளமுமே இல்லைன்னா, அப்படிப்பட்ட இன்டர்னல் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஃப்ராடு நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸும் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் இதுவே இன்டர்னல் கண்ட்ரோலே சரியில்லை, டிசைன் சரியில்லை, இல்லைனா இம்ப்ளிமெண்டேஷன் சரியில்லை, இல்லை டிசைன் நல்லாயிருக்கு, இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, பட் அதை யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல,
ஃபாலோவே பண்ணுறது இல்லைங்கிறது, யாரும் மானிட்டரும் பண்ணுறது இல்லைங்கிற மாதிரி இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும்போது ஆடிட்டருக்கு என்ன ஃபீல் ஆகும்? ஓகே, இன்டர்னல் கண்ட்ரோல் எங்கேயும் சரியில்லை அப்படின்னும் போது உள்ள எந்த கண்ட்ரோலுமே இல்லைன்னா ஒரு ப்ராப்பராக எந்த பிஸ்னஸ் ப்ராசஸோ இல்லை அக்கௌண்டிங் பண்ணுறதோ இல்லை ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ப்ரொசீஜர்ஸோ எதுவுமே சரியாக நடந்திருக்காது. ஸோ ஆடிட்டர் என்ன நினச்சிப்பாருன்னா, நம்ம தான் நிறைய ஆடிட்டிங் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணி உள்ளே எல்லாம் கரெக்டாக நடக்குதா இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ ஆடிட்டர் வந்து இன்டர்னல் கண்ட்ரோலுங்கிற ஒரு கான்செப்ட் கரெக்டாக ஒர்க் பண்ணதா இல்லையான்னு செக் பண்ணுவார். பட் அவரோட ஆப்ஜெக்டிவ், அவரோட எண்ணம் எதுவாக இருக்கும்னா, இன்டர்னல் கண்ட்ரோல் மட்டும் நல்லா ஒர்க் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஒர்க் ஆச்சுன்னு அவருக்கு ஃபீல் ஆச்சுன்னா, அப்பாடா நம்ம கொஞ்சம் ஆடிட்டிங் வேலை கம்மியாகும். ஓகேவா? இன்டர்னல் கண்ட்ரோல் சுத்த மோசம்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அவர் ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் ஆயிடுவார். ஓகே, இந்த கம்பெனியில் இன்டர்னல் கண்ட்ரோல் சரியில்லை, ஸோ நம்மளோட வேலை ஜாஸ்தி ஆகிடுது. ஸோ நம்ம இன்டெப்த்தாக எக்ஸாஸ்டிவாக எல்லாத்தையும் நம்ம ஆடிட் பண்ணணும், ஆடிட்டிங் ப்ரொசீஜர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், என்கேஜ்மெண்ட் டீமில் நிறைய மெம்பர்ஸை கூட்டிகிட்டு வந்து சேர்க்கணும். நம்ம எத்தனை பேர் வந்து நம்ம ஆடிட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டீம் மெம்பர்ஸ் வச்சுக்கோமோ, அந்த டீம் மெம்பர்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும், நிறைய ஹவர்ஸ் ஆஃப் ஆடிட் பண்ணணும், சர்ப்ரைஸாக நம்ம போய் ஆடிட் பண்ணணும். சில நேரங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு பண்ணும்போது அவங்க கம்பெனி நம்ம ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இன்வென்ட்ரி வந்து நாங்கள் 20th அன்னைக்கு பண்ணுறோம்னு சொல்லிட்டு நம்ம 19th அன்னைக்கு காலையிலே போய் நிற்கணும். லைக் அந்த மாதிரி சர்ப்ரைஸ் விசிட்ஸ் எல்லாம் பண்ணும்போது தான் ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் சரியாக இல்லாத இடத்துல ஆடிட்டர் நிறைய உழைப்பை போட வேண்டியது இருக்குது. ஆனால் இன்டர்னல் கண்ட்ரோல் நல்லா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஆடிட்டருடைய உழைப்பு அப்படியே ஒரு ஹாஃபாக குறைஞ்சிரும். அப்போது ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும், ஒரு நல்ல சூப்பராக டிசிஎஸ் மாதிரி ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டா கூட இன்டர்னல் கண்ட்ரோல் அவங்க அழகாக டிசைன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாலுமே கூட, அந்த மாதிரி கம்பெனிஸில் கூட எல்லா இன்டர்னல் கண்ட்ரோலும் எல்லா ஆங்கிள்லையும் எல்லா இடத்துலையுமே பர்ஃபெக்டாக இருக்கும், வீக்னஸே இருக்காது அப்படிலாம் சொல்ல முடியாது. சில இடத்துல வீக்னஸ் இருக்கலாம், சில இடத்துல சம்டைம்ஸ் ஓவராக வந்து நம்ம இன்டர்னல் கண்ட்ரோல் ப்ரொசீஜர்ஸ் இன்டர்னல் கண்ட்ரோலே வந்து எக்ஸசிவாக கூட இருக்கலாம். அப்போ ஒரு ஆடிட்டர் என்ன பண்ணுவாருன்னா, எந்தெந்த இடத்துல இன்டர்னல் கண்ட்ரோல் பத்தலை, எந்தெந்த இடத்துல இன்டர்னல் கண்ட்ரோல் ஓவராக இருக்குது, இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவருக்கு வந்து இது ரொம்ப தேவை, வீக்னஸாக இருக்கா எக்ஸசிவாக இருக்கா எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சாதான் அவரால் ஆடிட் பண்ணும்போது எந்தெந்த இடத்துல டூ மச் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அவர் அப்ளை பண்ணணும், எந்தெந்த இடத்துல ஆடிட் ப்ரொசீஜர்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், பிகாஸ் இங்கெல்லாம் இன்டர்னல் கண்ட்ரோல் சூப்பராக ஒர்க் ஆகுது, ஸோ ஹியர் வி கேன் சில் அப்படின்ற மாதிரி ஹீ வில் டிசைட். ஸோ தி வெரி பர்பஸ் ஆஃப் தி ஆடிட்டர் when he is learning or understanding about the internal control of an entity அப்படிங்கிறதே வந்து அது வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு ஆப்ஜெக்டிவாக லைக் அது மேலே அவருக்கு ஒன்றும் ரிப்போர்ட் எல்லாம் கொடுக்க போகிறதில்ல. ஒரு ஆடிட்டர் வந்து இன்டர்னல் கண்ட்ரோல் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு ரிப்போர்ட்லாம் கொடுக்க போகிறதில்ல. அதே இன்டர்னல் கண்ட்ரோல் பற்றி அவருக்கு தெரிஞ்சதுன்னா அவரோட ஆடிட்டிங் ப்ரொசீஜர்ஸும் அவர் ஆடிட் எந்த அளவுக்கு லைக் அவரை லைக் த ஃபார்முலேஷன் சொல்லுவாங்க, ஃபார்முலேஷன் ஆஃப் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி, ஃபார்முலேஷன் ஆஃப் ஆடிட் பிளானிங், ஃபார்முலேஷன் ஆஃப் ஆடிட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இட் பிகம்ஸ் ஈஸியர். இட் பிகம்ஸ் லைக் பள்ளம் பார்த்து கால் விடலாம், இந்த இடத்துல பள்ளம் இருக்கா, இந்த இடத்துல மேடு இருக்கா, எப்படி இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி யூ வில் ஃபர்ஸ்ட் அசஸ். ஸோ அந்த அசஸ்மெண்ட் தான் இன்டர்னல் கண்ட்ரோலை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் தென் இந்த ஆடிட் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று கொடுக்குறோம் இல்லையா, இந்த ஆடிட் ரிப்போர்ட்டில் ஆடிட்டர் என்ன கொடுக்குறாருன்னா அவரோட ஒப்பீனியனை தெரிவிக்கிறார். எப்போவுமே ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் சைன் போட்டிருக்காரு அப்படின்னா அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட மதிப்பு ரொம்ப அதிகமாக கூடும், அதுக்கு ஒரு பெரிய வேல்யூ அடிஷன் கிடைக்கிது. பிகாஸ் ஒரு சூப்பர்பான எக்ஸ்பர்ட் இருக்காங்க, அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங்கில் எக்ஸ்பர்ட்டான ஒரு ஆள் உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் எஸ் எவ்ரி திங் இஸ் ட்ரூ அண்ட் ஃபேர்ன்னு சொல்லி கரெக்ஷன் போட்டு சைன் போட்டிருக்காரு, ஒப்பீனியன் கொடுத்துருக்காருன்னா அது ஒரு பெரிய வேல்யூ அடிஷன் அந்த கம்பெனிக்கு. ஸோ இந்த வேல்யூ அடிஷன் இருக்கும் பொழுது ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கலாம், ஸ்டேக் ஹோல்டர்ஸாக இருக்கலாம், கவர்மெண்ட்டாக இருக்கலாம், செபியாக இருக்கலாம், லைக் உங்களோட கிரெடிட்டார்ஸ், உங்களுக்கு கடன் கொடுத்தவங்க, உங்ககிட்ட கடன் வாங்கினவங்க, உங்களோட வெண்டாரு, ஓகே, உங்களோட கஸ்டமர்ஸு, ஒரு ஜென்ரல் பப்ளிக் எல்லாருக்குமே உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அவ்வளோ ட்ரூ அண்ட் ஃபேராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பர்ட் சைன் பண்ணும்பொழுது அதனோட வேல்யூ பன்மடங்காக இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்காக தான் ஆடிட் ரிப்போர்ட் இல்லை ஆடிட் ஒப்பீனியன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கொண்டு வரோம். ஓகே, அதை தாண்டி ஒவ்வொரு இடத்துலையும் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இஃப் யூ வாண்ட் டு ஃபார்ம் அன் ஒப்பீனியன், ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணியாச்சு, அது நீங்கள் ஆடிட் ரிப்போர்ட்டில் கொடுக்கணும்னா அது எந்த ஃபார்மேட்டில் கொடுக்கணும், அதை வந்து ரெகுலேட் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டால் SA 700. ஸோ SA 700ஓட நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார்மிங் அண்ட் ஒப்பீனியன். முதல்ல ஒரு ஒப்பீனியனை உங்கள் மண்டக்குள்ளே நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். ஓகே, பேஸ்ட் ஆன் த ஆடிட் எவிடன்ஸ் கலெக்டட், அதை வச்சு நீங்கள் என்ன கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கீங்க, based on that evaluation of all the audit evidence தான் you can actually form an opinion and report it on the financial statements. Okay,
ஸோ இதை நீங்கள் எப்படி செய்யணும், how to form an opinion, how to report on the financial statements அப்படிங்கிறது தான் SA 700 அப்படிங்கிற இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் வந்து உங்களுக்கு deal பண்ணுது. ஓகேவா? So it deals with the auditor's responsibility to form an opinion on the financial statements. It also deals with the form and content. இந்த ஃபார்மேட்ல என்ன மாதிரி கண்டென்ட் கொடுத்து நீங்க ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் இஷ்யூ பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் இந்த SA 700 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு டீல் பண்ணிட்டு இருக்கு. Okay, so that's what they are talking about here. And then they are talking about the objective of the auditor. What is the objective of the auditor? As I have told you, objective of the auditor, நம்ம ஆடிட் பண்ணுறதுனுடைய மெயின் விஷயமே எதுக்காக அப்படின்னா SA 700ல என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு objective of the auditor என்னன்னா ஒரு ஒப்பீனியனை ஃபார்ம் பண்ணணும் on the financial statements. எதை வச்சு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணுவீங்க, based on an evaluation. எதை evaluate பண்ணுவீங்க, based on the conclusions drawn from the audit evidence. இதை சொல்லுவோம்ல, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆடிட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஆடிட் எவிடன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? இந்த ஆடிட் எவிடன்ஸை வச்சு நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவீங்க, இது இப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவீங்க. இந்த கன்க்ளூஷன்ஸ், இந்த ஆடிட் எவிடன்ஸ் எல்லாத்தையும் ஆடிட்டர் என்ன பண்ணுவார் தெரியுமா, எவாலுவேட் பண்ணுவார். இதை எவாலுவேட் பண்ணும் பொழுது தான் ஒரு ஆடிட்டரால் ஒரு ஒப்பீனியனையும் ஃபார்ம் பண்ண முடியும். இதை தான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஆடிட் எவிடன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு கன்க்ளூஷன்ஸ் வருவீங்க. இந்த கன்க்ளூஷன்ஸ் எல்லாத்தையும் எவாலுவேட் பண்ணுவார் ஒரு ஆடிட்டர். அந்த எவாலுவேஷனில் தான் அவருக்கு தெரியும் என்ன மாதிரி ஒப்பீனியனை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அப்ஜெக்டிவ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, to form an opinion on the financial statement. எதை பேஸ் பண்ணி, based on evaluation, okay, based on evaluation of the conclusions drawn from the audit evidence obtained, and to express clearly that opinion through written report. So இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா நமக்கு, to express clearly that opinion through a written report. So that is very important. ஒன்று formation of opinion, ஒரு ஒப்பீனியனை ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் 2, ஃபார்ம் பண்ண ஒப்பீனியனை நீங்கள் கிளியராக என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு தெரிவிக்கணும். எப்படி, ரிட்டர்ன் ஃபார்மேட்டில் தான் நீங்கள் தெரிவிக்கணும். ஸோ இது ரெண்டும் தான் objective of the auditor as per SA 700. SA 700 படி formation of opinion and you have to clearly write it through a report. ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க, to form an opinion auditor. நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. To form an opinion, okay, to form an opinion, auditor should obtain the reasonable assurance. என்ன reasonable assurance? Reasonable assurance regarding, okay, reasonable assurance that the financial statements as a whole are free from material misstatement. ஓகேவா? அதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இதில் ரெண்டு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ஒன்று ஃபேர், தட் இஸ் FRFன்னு சொல்லுவோம், ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம், ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க்கு. இதில் ரெண்டு வகைப்படும். ஒன்று வந்து கம்ப்ளைன்ஸ் ஃப்ரேம் ஒர்க், இன்னொன்று ஃபேர் ப்ரெசன்டேஷன் ஃப்ரேம் ஒர்க். இந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரேம் ஒர்க்னு என்ன தெரியுமா, அவங்க வந்து ஒரு 4-5 ரூல் கொடுத்துருப்பாங்க, இதை மாதிரிலாம் தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கணும்னு. நீங்கள் கரெக்டாக அந்த ரூல் புக்கை மட்டும் ஃபாலோ பண்ணி இதை மாதிரி தான் நான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரேம் ஒர்க். வாட் இஸ் ஃபேர் ப்ரெசன்டேஷன் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ரூல்ஸ் இருக்குது, ரெகுலேஷன்ஸ் இருக்குது, ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, ஆக்ட் இருக்குது, எல்லாத்த படியும் தான் நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை. பட் அதை தாண்டி சில விஷயங்களை நான் அடிஷ்னலாகவும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் சில இடங்களில் என்னதான் லா வந்து இதெல்லாம் படி தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூட எங்கள் பிஸ்னஸ்க்கு இந்த சில ஹவு டு யூ கால், இந்த சில ரூல்ஸ் எல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது. ஸோ நான் அதுக்கு பதிலாக இதை ஃபாலோ பண்ணிட்டேன். ஸோ எனக்கு என்னென்னா ஃபேர் ப்ரெசன்டேஷனாக நான் கொடுக்கணுமே தவிர நான் வந்து 100% வந்து கம்ப்ளைண்ட்ஸ் தான் அப்படிங்கிறது தட் வி டோன்ட் வாண்ட். ஓகே, அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, financial reporting framework, okay, can be of 2 types. One is compliance framework, இன்னொன்று வந்து உங்களுக்கு fair presentation framework. compliance framework வந்து உள்ளது உள்ளபடி அவங்க 30 rules and regulations ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்கன்னா அதை மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி அப்படியே ப்ரெசென்ட் பண்ணிட்டோம்னா that is called as compliance procedure. ஓகேவா? இன்னொன்று வந்து என்ன கேட்குறாங்கன்னா fair presentation framework. ஓகே, fair presentation framework அப்படின்னு சொல்லி வரும்பொழுது what is very important அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு 30 ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 30 ரூல்ஸில் எனக்கு 29 அப்ளிகபிள், அவ்வளோதான். அந்த 1 வந்து இட்ஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் மீ, அதனால் நான் அதை ஃபாலோ பண்ணலை. பட் என்னதான் அவங்க 30 ரூல்ஸ் கொடுத்துருந்தாலும் அதை தாண்டி 2 or 3 டிஸ்க்ளோஷர்ஸ் நான் அடிஷ்னலாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த 3 அடிஷ்னல் டிஸ்க்ளோஷர்ஸ் இருந்தால் தான் என்னுடைய ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் முழுமை பெறும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பிளிசிட்டாவோ இம்ப்ளிசிட்டாவோ அடிஷ்னலாகவும் நான் நிறைய டிஸ்க்ளோஷர்ஸும் அடிஷ்னலாக நான் நிறைய விஷயத்தை கொடுக்குறேன். சில நேரங்களில் அந்த 30 ரூல்ஸில் நானே 1-2 குறைச்சிக்கிட்டு வேறு மாதிரி கூட நான் ப்ரெசென்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு அட் த எண்ட் ஆஃப் த டே என்ன முக்கியம்னா என்னோட ப்ரெசன்டேஷன் ஃபேர் இனஃபாக இருக்கா,
ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ கொடுக்குதா, அதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஃப்ரேம் ஒர்க்கில் நான் இருக்கேனா, இல்லை நான் கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கேனா அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ வி ஹாவ் திஸ் டூ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ். ஆஸ் ஐ ஹவ் டோல்ட் யூ, ஒன் இஸ் கம்ப்ளையன்ஸ், ஓகே, அண்ட் தி அதர் ஒன் இஸ் ஃபேர் ப்ரெசன்டேஷன். அப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஃபேர் ப்ரெசன்டேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய பேராகிராஃப் இதுதான். என்னது, நம்மளோட objective of the auditor என்ன அப்படின்னா, obtain reasonable assurance about whether the financial statements as a whole are free from material misstatement, whether due to fraud or error. மெட்டீரியலி பெரிய மிஸ்டேட்மெண்ட் இல்லையா, அவ்வளோதான்ப்பா அப்படின்னு சொல்கிறது ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ. ஆனால் கம்ப்ளைண்ட்ஸ் எப்படி தெரியுமா இருக்கணும், whether the financial statements are prepared in all material respects in accordance with applicable FRF. applicable financial reporting framework என்னவோ, ஓகேவா, கம்பெனிஸ் ஆக்ட் 13 ஃபாலோ பண்ணணும், 2013 மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும். அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்களோட என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை அப்படியே எக்ஸாக்ட்லி இட் ஒபேஸ் தி 2013 கம்பெனிஸ் ஆக்ட், அவ்வளோதான். அதை தாண்டி யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் எனி திங் ஃப்ரம் இட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட், இதுதான் கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரேம் ஒர்க்குக்காக அவங்க கொடுத்துருக்கிற பேராகிராஃப். இது என்ன பேராகிராஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேர் ப்ரெசன்டேஷன் ஃப்ரேம் ஒர்க், ஃபேர் ப்ரெசன்டேஷன் ஃப்ரேம் ஒர்க், அவ்வளோதான் இது. ஓகே, ஸோ இது ரெண்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எவாலுவேஷன்ஸ் பை ஆடிட்டர். டெஃபினட்டாக ஆடிட்டர் வந்து எவாலுவேட் பண்ணுவார். என்ன சொல்கிறாங்க, ஆடிட்டர் ஷால் எவாலுவேட் whether the financial statements are prepared in accordance with the requirements of the applicable FRF. This is compliance framework. This evaluation shall include consideration of qualitative aspects of the entity's accounting practices, including indicators of possible bias in management's judgments. Okay, this evaluation shall include consideration of qualitative. See, for example, ஒரு கம்பெனிஸ் ஆக்ட் 2013ல என்னென்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்களோ எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லைன்னு நீங்கள் செக் பண்ண போகிறீங்க. அதை செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன் வேணும். என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த என்டிட்டிஸ், லைக் எக்ஸாம்பிள் அவங்க என்னென்ன அக்கௌண்டிங் ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் ஏதாவது பயஸ்லாம் வச்சுருக்கா, அதாவது டேக்ஸ் எப்படியாவது குறைக்கணுங்கிறதுக்காக ரெவென்யூவை கம்மி பண்ணி காமிக்குதா, இல்லை எப்படியாவது ஷேர் ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுனால ப்ராஃபிட் அதிகமாக கூட்டி காமிக்குதா, லைக் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பயஸ் இருக்கா, அதாவது நார்மலாக இருக்கக்கூடிய அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட்டை வச்சு நார்மலாக நடக்கக்கூடிய சேல்ஸ் டிரான்சாக்ஷனை வச்சு நார்மலாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்களா, இல்லை டேக்ஸ் அதிகப்படுத்துறதுக்காகவோ கம்மி பண்ணுறதுக்காகவோ ஆர் ஷேர் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தேவையில்லாமல் ப்ராஃபிட்டை கூட்டுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, சேல்ஸ் டம்மி சேல்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வராங்களா, அதுக்கு பேர் தான் பயஸ். ஓகேவா, பயஸ்னா பாரபட்சம் பார்க்குறது இன் மேனேஜ்மெண்ட்ஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணணும், ஒரு ஆடிட்டர் செக் பண்ணால் தான் அவருக்கு தெரியும். ஸோ இந்த குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த என்டிட்டிஸ் அக்கௌண்டிங் ப்ராக்டிசஸில் என்னென்னலாம் வந்து மேனேஜ்மெண்ட் தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது. தவறுகள் இந்த சென்ஸ் என்ன சொல்கிறதுனா, அவங்க கம்பெனியோட நன்மைக்குன்னு நினச்சிக்கிட்டு அவங்களே செய்வாங்க. ஓகேவா, நம்ம எப்படியாவது இந்த வாட்டி சேல்ஸ் அதிகப்படுத்தி காமிக்கணும், ஆனால் சேல்ஸ் வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டை ரீச் பண்ணலன்னா ஓகே நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் சேல்ஸ் டம்மி சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி காமிப்போம். அந்த மாதிரி ஏதாவது பைத்தியக்காரத்தனமாக பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் அந்த பயஸ்ன்னு சொல்கிறது. ஸோ அந்த பைத்தியக்காரத்தனம் எதை பண்ணியிருக்காங்களா இல்லைன்னு செக் பண்ண வேண்டியது ஆடிட்டரோட வேலை. ஸோ இந்த குவாலிட்டேட்டிவான ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த என்டிட்டியில் நம்ம தான் செக் பண்ணணும், ஒரு ஆடிட்டரை செக் பண்ணணும். இதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அண்ட் தென் தே ஆர் டீலிங் வித் ஸ்பெசிஃபிக் எவாலுவேஷன், என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றது. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இதில் பார்க்கலாம் என்னென்னலாம் வந்து குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். அதாவது எந்த அக்கௌண்டிங் பாலிசி யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி வந்து WDV ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடு, அப்புறம் எத்தனை பர்சன்டேஜ் அப்ளை பண்ணலாம், அதே மாதிரி வந்து ஸ்கிராப் வேல்யூ என்ன, லைக் யூ ஹாவ் அ லாட் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசிஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. எல்லா இடத்துலையும் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூலாக இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும்னு எந்த அக்கௌண்டிங் பாலிசியும் சொல்லாது. 2-3 சாய்ஸ் கொடுத்து கம்பெனி கிட்ட சூஸ் பண்ணிக்க சொல்லும். அப்படி கம்பெனி கிட்ட 2-3 அக்கௌண்டிங் பாலிசி சாய்ஸஸ் இருக்கும் பொழுது அவங்க எதை சூஸ் பண்ணுறாங்க, அவங்க சூஸ் பண்ணுற அந்த மெத்தட் வந்து அவங்களோட கம்பெனியுடைய சிச்சுவேஷனுக்கு ஆப்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ண வேண்டியது ஒரு ஆடிட்டரோட பொறுப்பு. ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து மேக்ஸ் அ நம்பர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அபவுட் தி அமௌண்ட்டு, டிஸ்க்ளோஷர்ஸ் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட டெசிஷன் மேக்கிங் எப்படி இருக்குன்னு, அவங்களோட டெசிஷன் இந்த சென்ஸ் இருக்கிற 2-3 சாய்ஸில் அவங்க ஆப்டாக இருக்கிறத சூஸ் பண்ணுறாங்களா நம்ம பார்க்கணும். அதே மாதிரி SE 260 வந்து கம்யூனிகேஷன்ஸ், அதாவது எந்த அளவுக்கு அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு TCWG வந்து நம்ம கிட்ட விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறாங்க அபவுட் தி அக்கௌண்டிங் ப்ராக்டிசஸ், அதை நம்ம பார்க்கணும். அண்ட் தென் இன் கன்சிடரிங் தி குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த இதில் வந்து தி ஆடிட்டர் மே பிகம் அவேர் ஆஃப் பாசிபிள் பயஸ் இன் தி மேனேஜ்மெண்ட்ஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி தான், அனாவசியமாக தேவையில்லாமல் அதிக அளவில் ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டெஃபினட்டாக அவங்க ஏதாவது தவறுகள் செய்யலாம். ஓகேவா, அப்போ லேக் ஆஃப் நியூட்ரலிட்டி இருக்கும். அதாவது எது நடந்தாலும் நியூட்ரலாக இருக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து மாறி தே வில் லேக் இட். அது இல்லாமல் அவங்க ஏதாவது ஒரு எப்படியாவது ப்ராஃபிட் அதிகப்படுத்தணும்னு சொல்லி எதையாவது அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது சினாரியோ இருக்கா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து அது கற்றுக்கணும்.
லைக் தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஃபைனலி செலக்டிவ் கரெக்ஷன் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட்ஸ்னு இருக்கும். அதாவது எப்போல்லாம் இவங்க ப்ராஃபிட் அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அப்போல்லாம் சேல்ஸ் அனாவசியமாக இன்க்ரீஸ் ஆகும்போதெல்லாம் விட்டுருவாங்க. ஆனால் எந்த இடத்துலையாவது வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், வித்த பொருள் திருப்பி ரிட்டர்ன் உள்ளே வருதுன்னா அந்த என்ட்ரியை மட்டும் போடாமல் விட்டுறலாம்னு சொல்லுவாங்க. லைக் அந்த பயஸே எப்படி இருக்கும்னா, அவங்க ஏதோ ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க, அந்த டார்கெட்டுக்காகவே அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்களேன், கரெக்டிங் மிஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்னென்ன? கரெக்டிங் மிஸ்டேட்மெண்ட்ஸ் வித் எஃபெக்ட் ஆஃப் இன்க்ரீசிங் த ரிப்போர்ட்டட் ஏர்னிங்ஸ் பட் நாட் நிறைய நம்ம மிஸ்டேட்மெண்ட்ஸ் கண்டுபிடிச்சி ஒரு 30 கரெக்ஷன் சொல்லியிருப்போம். அந்த 30 கரெக்ஷன்ஸில் எந்தெந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் செஞ்சால் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகுமோ அதை மட்டும் அவங்க கரெக்ட் பண்ணிப்பாங்க. அந்த மிஸ்டேக்ஸில் ஒரு 12 மிஸ்டேக்கை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெவென்யூ என்ன ஆகும்னா கம்மியாக ஆரம்பிச்சிடும். மிச்சம் 18 மிஸ்டேக்ஸ் எப்படி இருக்கும்னா நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிங்கன்னா ரெவென்யூ அதிகமாகிடும். இப்போ நம்ம ஒரு 30 கரெக்ஷன்ஸ் எழுதி கொடுத்துருப்போம், உங்களுக்கு 30 கரெக்ஷன்ஸ் எழுதி கொடுத்துருப்போம், இவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்குது, இதெல்லாம் கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யார் கொடுத்துருப்பாங்க? ஆடிட்டர் வந்து கம்பெனிக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கம்பெனி என்ன தெரியுமா பண்ணுவாங்க? 18 மிஸ்டேக்ஸை மட்டும் கரெக்ட் பண்ணிப்பாங்க, ஏன்னா அது அவங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு. மிச்சம் 12 வந்து அப்படியே விட்டுருவாங்க. இது பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் நமக்கு அவங்க மேனேஜ்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு பயஸ்டாக இருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி பாசிபிள் மேனேஜ்மெண்ட் பயஸ் இந்த மேக்கிங் ஆஃப் அக்கௌண்டிங் எஸ்டிமேட் பண்ணணும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட ஒரு பில்டிங் இருக்கும், அதோட ரியலைசபிள் என்ஆர்வி வேல்யூ என்ன, நெட் ரியலைசபிள் வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியுது 50 lakhs மேலே போகாதுன்னு. ஆனால் கம்பெனி என்ன சொல்லுவாங்க, இல்லை 80 lakhsக்கு மேலே போகும், ஏன்னா இது வந்து இந்த இடத்துல இருக்குது, ப்ராமினெண்ட்டாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு எஸ்டிமேட்டை போடுவாங்க. இந்த எஸ்டிமேட் நியூட்ரலாக இருக்கா இல்லை பயஸ்டாக இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக ஆடிட்டர் அதை கவனித்து பார்க்கணும். இதெல்லாம் தான் ரொம்ப 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 நுவான்சஸாக நம்ம கவனிக்கணும். ஒரு ஆடிட்டர் வந்து மேனேஜ்மெண்ட் கிட்ட கவனிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அவங்களோட ரிப்போர்ட்டிங் எந்த அளவுக்கு ரிலையபிளாக இருக்குது. ஒரு மேனேஜ்மெண்ட் நம்மக்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை கையில் கொடுக்குறாங்க, ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்குறாங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை எந்த அளவுக்கு நம்ம நம்பலாம் அப்படின்ற அந்த நம்பகத்தன்மை இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிரும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி SA 540 addresses the possible management bias in making accounting estimates. of course நான் சொன்ன மாதிரி தான். ஓகே, இப்போ இந்த மேனேஜ்மெண்ட் பயஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக அவங்க கொடுக்குற இந்த டாக்குமெண்ட்ஸ் நம்மளால் 100% ஃபுல்லாக நம்ப முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் எப்போவுமே ஸ்கெப்டிக்கலாக, கொஞ்சம் எப்போவுமே சஸ்பீஷியஸாகவே இருக்கணும் நம்ம அவங்கக்கிட்ட. மற்றபடி இதில் எதுவுமே பயஸ்லாம் இல்லை, அவங்க ப்ராப்பராக நடந்துக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா டெஃபினட்டாக நம்ம அவங்களோட இன்டர்னல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா ரிலையபிளாக நம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தெர் ஆர் ஸ்பெசிஃபிக் இவாலுவேஷன்ஸ் பை த ஆடிட்டர். மேலே சொன்ன அதே விஷயங்கள் தான் கீழே சொல்கிறாங்க. இந்த இவாலுவேஷன்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஆடிட்டர் வில் கம் டு நோ மோர் அபவுட் த கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் 1, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் adequately disclose the significant accounting policies. அதாவது இது டிஸ்க்ளோஷர் பாலிசி, அவங்க ஃபாலோ பண்ணுற அக்கௌண்டிங் பாலிசிஸ் எல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா, இதை நம்ம இவாலுவேட் பண்ணுறோம். நம்பர் 2, அக்கௌண்டிங் பாலிசிஸ் அவங்களாம் ஒன்று செலக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லை, 2-3 சாய்ஸ் இருக்கிறதுலேருந்து அதை கரெக்டாக வருஷம் இஷ்டத்துக்கு வருஷம் மாற்றாமல் அது கன்சிஸ்டண்ட்டாக எல்லா வருஷமும் ஒரே மாதிரி அப்ளை பண்ணியிருக்காங்களா. அப்படி அவங்க சூஸ் பண்ண செலக்ட் பண்ண அந்த அந்த அக்கௌண்டிங் பாலிசிஸ் வந்து அவங்க கம்பெனிக்கு அப்ராப்ரியேட்டாக இருக்கா, இல்லை அவங்களுக்கு அது கொஞ்சம் கூட ஆப்டே இல்லைப்பா ஆனாலும் அவங்க அதை சூஸ் பண்ணியிருக்காங்களா, அதை நீங்கள் எவாலுவேட் பண்ணுங்கள். நம்பர் 3, அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ் மேட் பை த மேனேஜ்மெண்ட். நான் சொன்ன மாதிரி 50 லட்சம் போக வேண்டிய இடத்துக்கு நீங்கள் பாட்டுக்கு 1 crore போகணும்னு எழுதிருக்கீங்கன்னா இது உங்களோட எஸ்டிமேட் தான். இந்த எஸ்டிமேட்டை மேனேஜ்மெண்ட் ரீசனபிளாக பண்ணியிருக்காங்களா இல்லை ரொம்ப ஓவராக பண்ணியிருக்காங்களா, அதை நீங்கள் எவாலுவேட் பண்ணுங்கள். 4வது, இன்ஃபர்மேஷன் ப்ரெசென்டட் இன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு டேட்டாவும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் எந்த அளவுக்கு ரெலவெண்ட்டாக இருக்குது, எந்த அளவுக்கு ரிலையபிளாக இருக்குது, எந்த அளவுக்கு போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கம்பேரபிளாக இருக்குது, அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்குது. இந்த 4த்தையுமே நீங்கள் பார்க்கணும். ரெலவெண்ட், ரிலையபிள், கம்பேரபிள், அண்டர்ஸ்டாண்டபிள், இதை நம்ம பார்க்குறோம். அடுத்தது என்னன்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரொவைட் adequate disclosures to enable the intended users to understand the effect of material transactions and events on the information conveyed in the financial statements. அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய டிஸ்க்ளோஷர்ஸ் வந்து போதுமான அளவுக்கு இருக்கா, அதாவது ஷேர் ஹோல்டர்ஸோ ஸ்டேக் ஹோல்டர்ஸோ அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ண போகிற ஒவ்வொரு யூஸரும் அதை பார்க்கும் பொழுது அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் போதுமான அளவுக்கு அடிக்குவேட்டாக இருக்கா. எந்த அளவுக்கு அடிக்குவேட்டாக இருக்கணுமா, அந்த டிரான்சாக்ஷன்ஸ் ஈவெண்ட்டையும் மெட்டீரியலி, அதாவது மேஜராக நடந்திருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் ஈவெண்ட்ஸையும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு போதுமான அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கன்வே ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். 4வது, the terminology used in the financial statements including title of ஒவ்வொரு financial statement, அதாவது பேலன்ஸ் ஷீட் கரெக்டாக போட்டிருக்காங்களா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், கேஷ் ஃப்ளோ, ஒவ்வொரு டைட்டிலும் கரெக்டாக போட்டிருக்காங்களா, கரெக்டாக அது ரெப்ரசென்ட் ஆகுது, இது எல்லாத்தையும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆடிட்டர் எவாலுவேட் பண்ணணும். ஓகே, அது மட்டும் இல்லாமல்
அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஃபேர் ப்ரெசன்டேஷன் ஃப்ரேம்வொர்க், நான் சொல்லேன் இல்லையா, ஃபேர் ப்ரெசன்டேஷன் ஃப்ரேம்வொர்க் படி அவங்க பண்ணியிருக்காங்களா, ஓகேவா. இட் ஷால் ஆல்சோ இன்க்ளூட் அன் எவாலுவேஷன் வித் ஆடிட்டர் ஆஸ் டு வெதர் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அச்சீவ் ஃபேர் ப்ரெசன்டேஷன் விச் ஷெல் இன்க்ளூட் கன்சிடரேஷன் ஆஃப். ஒரு ஃபேர் ப்ரெசன்டேஷன் எப்படி தெரியுமா இருக்கணும், ஓவராலாக ப்ராப்பர் ப்ரெசன்டேஷன் இருக்கணும், ஓகேவா. நல்ல ப்ராப்பரான ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்கணும், அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அந்த ஸ்ட்ரக்சர் படி தான் இருக்கணும். அதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஹெட்டிங், ஒரு 10 ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க, அந்த 10 ஹெட்டிங் அதை ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி ஓவரால் ப்ரெசன்டேஷன் ஸ்ட்ரக்சரு கண்டென்ட் எல்லாம் பக்காவாக இருக்கான்னு பார்க்கணும் எப்போ நீங்கள் ஃபேர் ப்ரெசன்டேஷன் ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க குட்டி குட்டியாக நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க, நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸு. அங்கே இருக்கிற எல்லா நோட்ஸுமே அந்த டிரான்சாக்ஷன்ஸையும் ஈவெண்ட்ஸையும் அழகாக ரெப்ரசன்ட் பண்ணதான்னு நம்ம பார்க்கணும், ஓகேவா. இதெல்லாம் பார்த்தா மட்டும்தான் ஒரு ஆடிட்டரால் கம்ப்ளைன்ஸ் ப்ரொசீஜர் படியும் அதே மாதிரி ஃபேர் ப்ரெசன்டேஷன் ஃப்ரேம்வொர்க் படியும் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்கா இல்லையாங்கிற ஒப்பீனியனை கொடுக்க முடியும். இதுக்கு அடுத்தது they are talking about the definitions and all the general purpose financial statementனா என்ன, ஸ்பெஷல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அன்மாடிஃபைடு ஒப்பீனியன்னா என்ன, கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரேம்வொர்க்கு, இது எல்லாத்தையும் பற்றி பேசுகிறாங்க. இது எல்லாமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட்டில் இன்னுமே அழகாக டீட்டெயில்டாக பொறுமையாக சொல்லித்தரேன். Until then, it's bye from me, Krishnapriya. Have a nice day. Thank you. I hope you've understood this, enjoyed this part 1 of this 8th chapter. அடுத்த part coming soon. Thank you so much. Prepare well for the exams. Bye. Do subscribe.